நீங்கள் ரட்சிப்புக்குள் வளரும்படி புதிதாய் பிறந்த குழந்தைகளைப் போல திருவசனமாகிய களங்கமில்லாத ஞானப்பாலின் மேல் வாஞ்சையாயிருங்கள். 1 பேதுரு 2:2. உங்க குழந்தையோட ஆவியை எப்படி வளர்க்கறதுன்னு தெரிஞ்சுக்க நீங்க சிரமப்படுறீங்களா? அதனால பெற்றோர்கள் ரொம்ப பிஸியா உணரவும் எல்லாரையும் உயிர்ப்பட வச்சிருக்கிறதுக்காகவும் அடிக்கடி சோர்வா உணர்றாங்க. உங்க குழந்தைங்களுக்கு பால் சாதம் புரோக்கோலி ஊட்டுற மாதிரி ஆவிக்குரிய வார்த்தைகளையும் ஊட்ட சிந்தனையும் அர்ப்பணிப்பும் தேவை. நற்செய்தியோட சத்தியத்தை நம்மளோட இதயங்கள்ல உள்வாங்கிறப்ப அத நம்ம குழந்தைங்க கிட்ட அன்போடு பகிர்ந்துக்கலாம். உங்க குழந்தைகளுக்கு வலுவூட்டக்கூடிய வார்த்தைகளை கத்துக் கொடுங்க. ஏன்னா நம்ம சொல்ற வார்த்தைகள் குழந்தைங்களோட மனசுல ஆழமான தாக்கத்தை ஏற்படுத்தும். நாம என்ன சொல்றோம், எப்படி சொல்றோங்கிறது அவங்களோட சொந்த மனக்குரலா மாறும். மெதுவான பிரதியுத்தரம் உக்கிரத்தை மாற்றும், கடுஞ்சொற்களோ கோபத்தை எழுப்பும். உங்க குழந்தைகளை நீங்க எந்த அளவுக்கு நேசிக்கிறீங்கன்னு அடிக்கடி அவங்க கிட்ட சொல்லுங்க. ஏன்னா அது பரலோகத்துல இருக்கிற நம்ம தந்தையோட குரலோட எதிரொலியா இருக்கு. ஜாலியான நல்ல பெற்றோர்களா இருக்கிறது மூலமா நம்ம குழந்தைங்களோட இதயத்துக்கும் மனசுக்கும் உணர்வூட்ட முடியும். இது விசித்திரமா தெரிஞ்சாலும் பெற்றோர் கூட விளையாடுற அனுபவம் இருக்கிற குழந்தை மேல அது பெரிய தாக்கத்தை ஏற்படுத்துது. நம்ம குழந்தைகளுக்கு மீடியாவை ஆராயறதுக்கும் பாதுகாப்பான இடத்தை நம்மளால தர முடியும். அப்புறம் உங்களுக்கு பிடிச்ச புத்தகங்கள், அப்புறம் வயசுக்கு ஏத்த திரைப்படங்களை உங்க குழந்தைகளுக்கு அறிமுகப்படுத்துங்க. இது மூலமா நீங்க அவங்களோட ஒன்றிணையலாம். கேள்விக்குரிய விஷயங்களை குழந்தைங்க எதிர்கொள்றப்ப அதுல அவங்க ஆர்வமா இருந்தா அதை தடுக்கிறதுக்கு நம்ம வேற ஏதாவது ஒரு விஷயத்த யோசிக்கிறோம். அதுக்கு பதிலா வெளிப்படையா அந்த விஷயத்த பத்தி அவங்க கிட்ட பேசி விளக்குங்க. அவங்களோட கண்ணோட்டத்துல நீங்க அந்த விஷயத்த பாருங்க. அப்ப உங்க குழந்தைங்க தங்களை தாங்களே பகுத்தறியவும் உங்ககிட்ட மறைக்காம இருக்கவும் கத்துக்குவாங்க. இதை நீங்க செய்ய ஆரம்பிச்சீங்கன்னா உங்க குழந்தைய நீங்க ஆவிக்குரிய ரீதியில வளர்க்கலாம். தேவன் ஆசீர்வதிப்பாராக.